நான் சத்தியமா சொல்றேன், உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். நீங்க முதல்ல சீக்கிரமா குணமாக்குங்க. நீ என் கூட பக்கத்திலேயே இருக்கணும். நீ என்னை விட்டு போனா என் உடம்பு குணமாகாது. வாங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து தேவாவுக்கு சீக்கிரம் உடம்பு சரியா போகணும்னு பிரார்த்தனை பண்ணலாம். யாகம் முடியும் போது வழக்கமா செய்யறது கடவுளோட ஆசீர்வாதம் அவருக்கு நிச்சயமா போய் சேரும். பாட்டிமா, அம்மா, பாட்டிமா, அவருக்கு நினைவு வந்துருச்சு. கடவுள் தன்னோட அற்புதத்தை நமக்கு காமிச்சிட்டாரு. எங்க பொண்ணு புருஷனுக்கு அவ்வளவு சேவை பண்ணிருக்கா. பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்க. நல்லா இருமா. நாம ஏன் இன்னும் இங்க நிக்கணும்? வாங்க எல்லாரும் போய் தேவாவை பார்க்கலாம். வாசு, சீக்கிரம் டாக்டருக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்லு. சரி சரி பாட்டிமா. எவ்வளவு நாளா என்ன தெரியும் உனக்கு? அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் உன்கிட்ட போய் சொல்லிருக்கேனா? விஷாக்காவை பார்த்ததும் சொல்லிருக்கலாம்ல? இல்ல தேவா, அது அன்னைக்கு ஒரு நாள் பாட்டி அம்மாவோட அவங்க வீட்டுக்கு வளையல் போட போனல தேவா. நான் உன்கிட்ட சொன்னப்ப ராதிகா என் பிரம்மன்னு சொன்னல. உனக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்க வாசு, ராதிகா விஷாக்காவோட சகோதரின்னு. நீ மறைச்சிட்ட, என்கிட்ட போய் சொல்லிட்ட, என்னை ஏமாத்திட்டல்ல. என்ன காரியம் பண்ணிருக்க? என் வாழ்க்கை ஒரே நொடியில அப்படியே மாறி போச்சு வாசு. நீ என்னையே ஏமாத்திட்டல்ல. இல்ல தேவா, நான் சொல்றத தயவு செஞ்சு கேளு. பேசாத, நிறுத்துங்க. உங்க ரெண்டு பேரையும் நான் எந்த அளவுக்கு விரும்பினேன்னு தெரியும்ல. இந்த அளவுக்கு என்னை ஏமாத்துறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? விஷாக்கா, போய் தேவா மாப்பிளைய கூப்பிட்டு வா. இப்போதைக்கு அவர் மேல குளிர் காத்து படக்கூடாது. சரி, நில்லு விஷாக்கா. நீ கீழே இரு, நான் போய்